இதான் நாகர்கோயில் வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் தான் முன்னால எல்லாம் கிடைக்கும், இப்போ ஒரு சில கடையில் இருக்கும். இது கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கிடுங்க. இந்த வெண்டைக்காவை வறுத்தெடுக்கிறதுக்கு போகிறேன். நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் போடணும்னா, வத்தல் பொடி அளவா, காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போடணும். இது ஒரு 20 ரூபா வெண்டைக்காய். 10 ரூபாய்க்கு வெண்டைக்காய்னா நீங்கள் 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் பொடி, உப்பு பொடி அளவா, உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மிளகு பொடி போட்டால், நல்ல மிளகு பொடி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ருசி பிடிச்சுன்னா போடுங்க நல்ல மிளகு பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ரொம்ப போடாண்டா ஒரு அளவு, அது மணமாக இருக்குது இஞ்சி பூண்டு அவ்வளோ. அப்புறம் இதை வேணும், கை வச்சே வேணும். இது வத்தல் பொடி பத்தலை, ஆனால் காரம் வேண்டான்னு சொல்லி அதான் கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதை நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைப்பேன். கொஞ்சம் வத்தல் பொடி கூட போட்டுக்கிடுங்க. வத்தல் பொடி பத்தாது, தண்ணி விடக்கூடாது, சும்மா நீங்கள் இது பண்ணனா போதும். வெண்டைக்காயில் அவியல் வச்சு தின்னாச்சு. அது பச்சை வெண்டைக்காயில் குளன்னு வரும். இந்த வெண்டைக்காய் அப்படி வராது. இதை இனி கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கணும். விரவி வச்சு வெயிலில் வைக்க போகிறேன். உப்பு கரெக்டாக போட்டுக்கிடுங்க. இனி இதை வெயிலில் கொஞ்ச நேரம் வெயிலில் கொண்டு வைப்பேன். நான் விரவி பண்ணி சீஞ்சட்டி நான் அடுப்பில் வச்சாச்சு. வெண்டைக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தேன். அந்த எல்லாம் மிளகெல்லாம் பிடிக்கிது. கொஞ்சம் நேரம் இல்லாட்டி ஃபேன் காற்றுல வைக்கலாம். நிறைய போடலாம். 3 கரண்டி போட்டுருக்கேன். பொரியும் போது இப்படி கிண்டி கிண்டி கொடுக்கணும் 2 தடவை. நல்லா பொரிஞ்சு அப்புறம் காட்டு பொரிஞ்சிட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்படி பார்க்கணும், நல்லா மொறுன்னு இருக்கும், வலுவலுன்னு இருக்காது. அதெல்லாம் அரிச்சு எடுக்கணும். எடுத்துருவோமா? நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சிடும், விழுக்குன்னு வராது. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் வெட்டி காய வைக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். நல்ல சூழ் வெயிலில் இல்லாட்டி ஃபேன் காற்றுல கழுவிட்டு தான் முதல்ல வெண்டைக்காயை கழுவிட்டு தொடச்சிட்டு தான் வெட்டணும். திருப்பி கழுவிடக்கூடாது வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு. இனி வெண்டைக்காய் வறுத்தாச்சு, நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. ஒட்டவும் செய்யாது. இந்த வெண்டைக்காயும் வறுக்கலாம், பச்சை கலர் வெண்டைக்காயும். இது குழந்தைகளுக்கு பொரிச்சு சோறுக்கு கூட வச்சு கொடுக்கலாம், நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம், நல்லது. இது பொறுமையாக செய்யணும். நல்லா மசாலெல்லாம் புரட்டி வறுத்து எடுக்கணும்.